அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. உதவி செய்ய நான் நினைக்க உதைத்து என்னை வதைப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. பிழை பொறுக்க நான் நினைக்க பேதை என பழிப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. துன்ப துயர் நான் சுமக்க துணை வராது அகல்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. கண்கலங்கி நான் துடிக்க காணாமல் செல்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை. தொழிலகம் ஒன்று பல வருடங்களாக அதிக லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று பெரிய இழப்பு ஏற்பட்டது. அந்த இழப்புக்கு காரணமாக ஒருவர் மற்றவர் மீது பழி சுமத்தி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தொழிலகத்தின் மேலாளர் முதலாளியிடம் சென்று, ஐயா, என் பணியை நான் சரிவர செய்யாததால் தான் இப்படியான பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்புக்கான முழு பொறுப்பினையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் தரும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பணிவோடு கூறினார். முதலாளி மேலாளரிடம், இத்தனை ஆண்டுகளாக தொழிலகம் நல்ல லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. லாபத்துக்கு காரணமும் நீர்தான். இந்த ஒரு முறை மட்டுமே இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து கவனமுடன் தொழிலகத்தை நடத்து என்று பதிலளித்தார். இதை கேட்ட மேலாளர் நன்றி நிறைந்த இதயத்தோடு பணியை தொடர்ந்தார். நாம் செய்த தவற்றை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நன்றி, வணக்கம்.